நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறும், உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்று அல்லாஹ் சொல்கிறார். சவுண்ட் என்ன கூட்டிங்கம்மா? அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று அல்லாஹ் சொன்னதில் நமக்கு என்ன தெரிகிறது? திக்ரை கொண்டு மாத்திரம், திக்ரிலே மட்டும்தான் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நினைவிலே மட்டும்தான் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கிறது. அது அல்லாத வேறு எதிலேயும் மனதிற்கு நிம்மதி இல்லை. இவ்வுலகிலும் நிம்மதி இல்லை, மண்ணறையிலும் கிடையாது, மஹ்ஷரிலும் கிடையாது. அப்போ இந்த உலகத்துடைய சொத்து பத்துக்கள் எவ்வளவுதான் நம்ம சேர்த்தாலும், ஊரிலேயே நம்ம வீடு தான் பெரிய வீடாக நாம் கட்டினாலும், ஊரிலே நம்ம வண்டி தான் பெருசாக இருக்குது, ஊரிலே நம்முடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம தோட்டம்தான் பெருசாக இருக்குது, எல்லாம் இருந்தாலும் கூட மனதுக்கு சந்தோஷம், நிம்மதி என்பது அதில் கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறான், அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் தான் நமக்கு மனதில் அமைதி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்போ நம்ம காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை நம்முடைய சிந்தனை என்ன செய்தால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம், எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை நாம் நெருங்கலாம், அல்லாஹ்வுடைய ஃபதுலை எப்படி தேடலாம் என்பதை விட்டுவிட்டு நம்முடைய சிந்தனை காலையிலிருந்து உலகத்தை எவ்வாறு சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் அதை செலவழிக்கலாம், எங்கே செல்லலாம், என்ன சாப்பிடலாம், என்ன உடுத்தலாம், என்ன ட்ரெஸ் வாங்கலாம், நம்ம சிந்தனை முழுசும் அதில் தான் இருக்குது. சம்பாதிப்பது, சாப்பிடுவது, செலவு செய்வது. அங்கே யாரும் தாய்மார்கள் பேச வேணாம், உங்களுக்காக உட்காந்து பேச சொன்னாங்க. யார் பேசுகிறாங்க? இங்கே இல்லையா? பக்கத்து இல்லையா? இங்கே யாரும் பேசலையா? யாரும் பேசாதீங்கம்மா. நான் கிளம்பிட்டேன், உதூர் தாய்மார்களுக்கு 10 நிமிஷம் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக உட்காந்துருக்கேன். இங்கேயா? பின்னாடியா? பக்கத்து வீட்டில் படுத்துருக்கு. சரி, இங்கே யாரும் பேசலையா? கவனம். சரிம்மா, கவனமாக கேளுங்க. ஜி, இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்முடைய சிந்தனை அல்லாஹின் பக்கம் செல்லாமல், உணவு சமைப்பு தாய்மாரில் எடுத்துக்கிட்டோம். காலையில் எந்திரிச்சோன்னா எப்படி சாயா போடுறது, மதிய நாஷ்டா, காலை உணவு என்ன, மதிய உணவு என்ன தயார் பண்ணலாம், இரவு என்ன சாப்பாடு தயார் பண்ணலாம், இதே போன்று நம்ம சிந்தனை அதில் தான் போகுது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் காலை எந்திரிச்சு கடைக்கு போகிறது, உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, காசு சேர்க்கறது, இதில் நம்ம சிந்தனைகள் போயிடுது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 24 மணி நேரம் அல்லாஹ் சிந்திங்கள், அல்லாஹ் மறக்காதையும் உத்தரவு போடுறான். வலா தக்கூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹை மறந்து வாழாதீர்கள், அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களையே மறக்கடித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வதுகுருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபி. எழுந்தாலும் அமர்ந்தாலும், நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஷேகுமார்கள் நமக்கு என்ன சொல்லித் தருகிறார்கள்? அது எப்படி ஒரு நிமிடமும் அல்லாஹ்வை மறவாமல் ஞாபகம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போகணும்னு சொல்லலை. எல்லாமே செய். உன் மனைவியோடு இரு, பிள்ளைகளோடு இரு, தொழில் செய்யணுமா செய்யுங்க, உத்தியோகம் செய்யணுமா செய்யுங்க, விவசாயம் பண்ணணுமா செய்யுங்க. அல்லாஹ்வை மறக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த முறைகளையும் ஷேக் நாயகம் சொல்லித் தருகிறார். பொதுவாக தாய்மார்கள் வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம முன்னேறணும். குறைஞ்சபட்சம் 5 நேரம் தொழுகணும். நம்ம வீடுகளில் எங்கே தொழுகை இல்லையோ வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நீ உலகிலேயே பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரிதான், 5 நேரம் வீட்டில் நீங்கள் தொழுகலைன்னா, உங்களுடைய கணவர் தொழுகலைன்னு சொன்னால், உங்கள் பிள்ளைகளை யாரும் தொழுகலைன்னு சொன்னால், அந்த வீட்டில் அறவே நிம்மதி இருக்காது. அல்ல ஏதோ ஒரு சோதனையை மாற்றி மாற்றி கொடுப்பான். உங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் குழந்தை குட்டிகளில், வியாபாரத்தில், பொருட்களில்
மாற்றி மாற்றி சோதனை கொடுப்பான், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போயிடும். தொழுகை முதல் ஸ்டெப், எல்லாத்துக்கும் முந்தி தொழுகை தான் ஃபஸ்ட்டு. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்களும் தொழுகுங்கள், உங்கள் மனைவி மக்களை தொழுகும்படி சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தாரை தொழுகும்படி ஏவுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் உங்கள் ரிசுக்கில் பரக்கத் சேருங்கிறான். நஹ்னு நர்சுகுக்கும் வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுக். உங்கள் ரிசுக்கு நான் தர்றேங்கிறான் அல்லாஹ் தஆலா. அறியாத பொறுத்துன்னு நல்லா ரிசுக்கு கொட்டி கொட்டி கொடுப்பான். நமக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. சாதாரணமாக நம்ம செய்வோம், அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத் செய்வோம். அல்லாஹ் எப்படி செய்வானே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கொடுப்பான். அதில் முக்கிய அம்சம் என்ன? தொழுகை தான். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் போனால் அந்த நண்பர் சொன்னார், ஹஜ்ரத் இந்த பயான் நல்லா இந்த செய்தி பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்களும் தொழுவுங்கள், மனைவி மக்களுக்கு தொழுகும்படி கற்றுக் கொடுங்கள், உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை அல்லாஹ் உண்டாக்கி தருவான், உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக அல்லாஹ் வாழச் செய்வான்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அது 100க்கு 100 உண்மை. என் வாழ்க்கையில் கண்கூடாக நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு என் பிள்ளைங்களை எல்லாரையும் நான் தொழுகை காலையில் ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு நான் எல்லோரையும் காரில் கூட்டிக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போயிடுவேன். என் மனைவி மக்களையும் தொழுகை சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்கன்னு அத்தனை பேரையும் காரில் கூட்டிகிட்டு தொழுகை பள்ளிவாசல், தூரம் தான் பள்ளிவாசல், காரில் போயிடுவோம். ஒரு வகுத்து கூட தொழுகையை விடுவதற்கு என் பிள்ளைகளுக்கு நான் விட மாட்டேன், நானே கூட்டிகிட்டு போயிடுவேன் 5 நேரம். அந்த பரக்கத்தில் ஹஜ்ரத் நான் இந்த ஊரை விட்டு தள்ளி ஒரு இடத்துல கொஞ்சம் இடம் வாங்கி போட்டேன். அப்போ ரொம்ப சீப்பாக வந்துச்சுன்னு சொல்லி ஒரு இடம் வாங்கி போட்டேன். இப்போ திடீர்னு வாங்கி 1 வருஷம் தான் இருக்கும் ஹஜ்ரத். அந்த இடத்துல விமான நிலையம் கட்டலான்னு சொல்லி அரசாங்கம் அந்த இடத்த பக்கத்தில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டாங்க. உடனே சுற்றி இருந்த நிலங்களுக்கெல்லாம் விலை பன்மடங்கு ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய ஃபஸல், நான் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்கினேன், இன்றைக்கி 1 கோடி ரூபாய் கேட்குறாங்க அந்த இடத்துல. இப்படி விரைவாக 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே அல்லாஹ் தஆலா அது 20 மடங்கு, 10 மடங்கு, 20 மடங்கு இல்லை, 50 மடங்கு ஏறிடுச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதில் நமக்கு பெரிய ஒரு பரக்கத் செஞ்சுட்டான். அந்த இடத்த விற்றா இப்போ நமக்கு மிகப்பெரிய கடை வியாபாரம் செய்வதற்கு ஒரு வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி காமிச்சார். நண்பர்களே, இது நான் நேரில் கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், நீங்களும் தொழுகுங்கள், உங்கள் மனைவி மக்களை தொழுகும்படி ஏவுங்கள். எந்த மாதிரி அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான், எப்படி கொடுப்பாங்கிறது அவன் கையில் இருக்குது. உன்னை பட்டினியாக வாழ விட மாட்டான், அடுத்த வாசலுக்கு போகும்படி அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அதுக்குன்னு நாமெல்லாம் நமக்கும் அந்த மாதிரி கோடி கோடியாக அல்லாஹ் கொடுப்பானா? அது யாருக்கு நாடணும் அல்லாஹ் கொடுப்பான். இது கட்டாயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மை அல்லாஹ் தஆலா இன்னொருத்தர் வாசலுக்கு போகாமல் நம்மை கண்ணியமாக கம்பீரமாக அல்லாஹ் தஆலா மனம் சங்கடப்படாமல் வாழச் செய்வான். அதுக்கு முதல் கடமை, கட்டாய கடமை தொழுகை தான். தொழுகையை விட்டுட்டு நாம் போய் என்ன தான் நீங்கள் திக்ரு ஃபிக்ரு ஷேகுமானுடைய தொடர்பு ஓதி பார்க்குறது எல்லாம் எது செஞ்சாலும் அந்த பரக்கத்தே இருக்காது. வாழ்க்கையில் அதில் பரக்கத்து வராது. சிக்கிட்ட ஒரு நண்பர் வந்தார், அவன் மனைவி பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வந்தார். என் குடும்பத்தில் மாற்றி மாற்றி வியாதிகள் கஷ்டங்கள் வருது, அதில் நிறைய சம்பாதிக்கிற, மாதம் எனக்கு 40 ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்குது, கடை வாடகை எல்லாமே இருக்குது. ஆனால் வைத்தியத்துக்கு 30,000 ரூபா போயிடுது. செலவில் நான் வருமானத்தில் அதிகமாக வைத்தியத்துக்கு செலவு செய்யணும். எனக்கு நல்லாயி பல்லு வலி நல்லாயி வரவும், என் பிவிக்கு கால் வலி, அதுக்கு டாக்டர்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். பார்த்தா மகளுக்கு வயிற்று வலி, சரி அது முடிச்சுன்னு சொன்னால் பையனுக்கு தலைவலி. இப்படியா ஒவ்வொரு மாதமும் என் வரவுக்கு மேல் வைத்தியருக்கு தான் செலவு பண்ணுறோம், சாப்பாடு தான் அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொன்னார். நான் அவங்க முதல்ல கேள்வி கேட்டேன், நீங்கள் தொழுவீங்களா, மனைவி மக்கள் தொழுவாங்களா? எல்லாம் சொல்லுங்கள். நான் சும்மா அங்கே போய்டுவேன் சார், என் மனைவி மக்கள்கிட்ட அது கூட இல்லை அப்படின்றார். அப்போ நான் சொன்னேன், இதுக்கு நீ ஓதி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். தாவீஸ் கேட்குறாரு, ஏதாவது கழுத்தில் மாட்டுறதுக்கு தாவீஸ், வீட்டில் கடையில் தொங்க வர்றதுக்காண்டி ஏதாவது எழுதி கொடுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், குரான் ஆயத்து எழுதுறது முழு குரானே கட்டி தொங்க விட்டாலும் பறக்கத்து வராது. குரான் இந்த மாதிரி பறக்கத்துக்காண்டி எல்லாம் இறக்கி வச்சான். நீ 5 நேரம் தொழுகு, உன் மனைவி தொழுக சொல்லு, உன் பிள்ளைகளை தொழுக சொல்லு, உன் வாழ்க்கையில் பறக்கத்தை எல்லாம் கொட்டுன்னு கொட்டுவான். அவனாக கொடுப்பான், வியாதிகள் நல்லா போகும், ஷிஃபாவாகும், கையில் காசு மிச்சமாகும். அதை விட்டுட்டு நீ தொழுகாமல், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தாமல், அல்லாஹ்வுடைய வருத்தத்துக்கு ஆளாகி, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி, எந்த வீட்டில் தொழுகாமல் கணவன் மனைவி காலையில் 7 வரைக்கும் தூங்குறாங்க, சூரியன் விடிஞ்சிருச்சு, ஃபஜ்ர் தொழுலன்னா
அல்லாஹ்வுடைய லானத்தும் முசீபத்தும் அந்த வீட்டுக்கு இறங்குது. அல்லாஹ்வுடைய கோப பார்வை அந்த வீட்டுக்கு இறங்குது. அப்புறம் என்னத்தை போட்டு வாழ்வ நீ அந்த வீட்டில்? எங்கே போய் நிம்மதியாக வாழ முடியும் அந்த வீட்டில்? ரஹமத்துடைய மலக்கள் வருவாங்க. காலை 4 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுதிங்க. கணவர் ஃபஜ்ர் தொழுக பள்ளிவாசலுக்கு போகிறாரு, பிள்ளைகள்லாம் தொழுக சொல்கிறாங்கன்னா அந்த வீடு ரஹமத்துடைய வீடு, ரஹமத்துடைய இல்லம். நிறைய பேர் வீடு புதுசாக கட்டி மேலே ரஹமத்து இல்லைன்னு பேர் போட்டுக்கிறாங்க. ஆதாமின் ஃபதுலி ரப்பியா, இது அல்லாஹ்வுடைய கொடுத்த அருள், இளையவரின் அருட்கொடை அப்படின்னு அதில் முன்னாடி மட்டும் பேர் போட்டுக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வின் ரஹமத்து வராது, லானத்து வரும், சாபம் வரும், கோபம் வரும், முசீபத்துடைய பாவத்தை முசீபத்தை தண்டனை ஏறக்கூடிய மலக்கள் தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீட்டுக்கும் ஆபத்து, அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஆபத்து. ஒரு நேரம் வரும், நீ ஆசையாக கட்டின வீட்டை உங்கள் கையால் விற்றுவிட்டு இருக்கிறக்கா செலவு பண்ணிட்டு தெருவில் நிற்ப. ஏன்? அல்லாஹ்வுத்தால சொன்னது செய்யலையில. வீடு அல்லாஹ் கொடுத்தானா அதுக்கு சுக்குர் என்ன? அந்த வீட்டில் காலை மாலை குர்ஆன் ஒலிக்கணும், குர்ஆனுடைய ஓசை ஒலிக்கணும். சினிமா பாட்டு கேட்குது, சினிமா ஓடுது டிவியில் சத்தமாக போட்டு வர்றானோ. காலை மாலை குர்ஆன் ஓதணும். ஃபஜ்ர் தொழுது எல்லாரும் உட்காந்து குர்ஆன் ஓதணும். ஃபஜ்ர் எல்லாரும் தொழுவணும், தஹஜ்ஜுத் தொழுவணும், துஹா தொழுவணும். பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் பள்ளிவாசலில் போய் 5 நேரம் தொழக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், வீட்டில் கொஞ்சம் தொழுவுங்கண்ணா. அது எப்படி? தொழுகர் பாங்க சொல்லிட்டாங்க, வீட்டிலே உதவு செய்யணும். பஞ்சாயத்து பள்ளி தொழுகு முதல்ல ஒரு தொழுகிற வேலையை பாரு. சமையல் செய்கிறாங்க, நீ தொழுகாமல் சமையல் செஞ்சால் அந்த சமையல் நான் சாப்பிட மாட்டேன், முதல்ல தொழுகு என்று சொல்லி முசல்லா போட்டு சுண்ணத் தொழுமா. சுண்ணத்து வீட்டிலே தொழுவணும். மனைவி மக்களை தொழுதுட்டு ஃபரது போய் பள்ளிவாசல் தொழுவணும். தொழுது முடிச்சுட்டு பின்னாடி சுண்ணத்து 2 ரக்காத் இருக்கு, அது வீட்டுக்கு வந்துடணும், வீட்டில் தொழுவணும். அப்போ வீட்டில் நம்ம தொழுகணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு. மிகுதமாக ஃபரல் தொழுகை மட்டும் பள்ளிவாசல் தொழுவணும். முன்சுனத் ஃபஜ்ருடைய முன்சுனத் பெருமானை எப்பயுமே வீட்டில் தான் தொழுவாங்க. அப்போ தான் மனைவி மக்களுக்கு அந்த தொழுகையை பற்றி பழக்கம் உண்டாகும். வீட்டை தொழுதுட்டு தான் பள்ளிவாசலுக்கு போவாங்க. தொழுடைய முன்சுனத்தை வீட்டை தொழுதுட்டு பள்ளிக்கு போவாங்க. அங்கேருந்து சுண்ணத்து வீட்டை தொழுவாங்க. மகரிபி தொழுகை 3 ரக்காத்து பள்ளிவாசல் தொழுதோமா, 2 ரக்காத்து வீட்டு தொழுவோம். வீட்டில் நம்ம முசல்லா போட்டு தொழுவும் போது தான் நம்ம பிள்ளைங்க தொழுதுச்சா மனைவி தொழுதாங்களான்னு தெரியும். இஷா தொழுகை வரது 4 ரக்காத்து பள்ளியை தொழுதுட்டிங்களா, யாராவது வீட்டுக்கு சுண்ணத் தொழுவணும், இத்தர் தொழுவணும், பிள்ளைங்களும் தொழுவ சொல்லணும். சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களும் முன்னாடி நிற்க வச்சு. நம்ம வீட்டில் 1.5 வயசு பையன் இருக்கான், நாங்கள்லாம் தொழுவோம், எல்லோரும் ஒன்றா தொழுவோம். தொழும்போது அவனும் நின்றுக்கிட்டு அப்படி சஜ்ஜா செய்வான், தலையில் அந்த முசல்லாவுக்குன்னா சஜ்ஜா செய்வான். இந்த பழக்கத்தை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. வீட்டில் அம்மா அத்தை என்ன செய்கிறாங்களோ அதுதான் அவங்களும் செய்வாங்க. அம்மா அத்தை சாயந்தரம் காலையிலேருந்து சாயந்தரம் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தீங்க. 1.5 வயசு பையன் ஃபோன் கேட்குறான், எனக்கும் கொடுங்க ஃபோனுன்னு. அவன் இதில் நோண்டுறான் அழகா. ஃபோன் எடுத்து அவனே எல்லா பாட்டெலாம் வச்சு பார்க்குறான். எப்போ அம்மா அத்தை அதில் இருந்தாங்கன்னா, தாய் தந்தைகள் எதில் பழக்கிறாங்களோ அதுதானே என் பிள்ளைங்களுக்கு வரும். இப்போ நாம் வீட்டில் தொழுகையை அறிமுகப்படுத்தி, தொழுகையை நாம் கட்டாயப்படுத்தி நாம் எல்லாரும் தொழுவோமே ஆனால் அந்த வீட்டுக்கும் பறக்கிறது. அடுத்து 2வது குர்ஆன் ஓதணும். தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே என்ன செய்யணும்? ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்களும் தாய்மார்களும் குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஓத தெரியலன்னா குர்ஆன் ஓத கற்றுக்கணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியல. காரணம், அவர்களுக்கு நீ எப்படி பள்ளிக்கூடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ நான் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. காலேஜ் ஓதுகிறான பசங்க குர்ஆன் ஓத தெரியல. வியாபாரம் செய்கிற கல்யாணம் முடிக்கிறாரு, குர்ஆன் ஓத தெரியல. குர்ஆன் ஓத தெரியாமல் ஒரு மனுஷன் வாழ்வது கேவலத்திலும் மகா கேவலம். ஏன்னா அல்லாஹ் தஆலா மற்ற எல்லாமே கஷ்டம், குர்ஆன் ரொம்ப லேசு. வலகது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை ரொம்ப லேசாக்கி வச்சுட்டேங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இங்கிலீஷ் கற்றுக்கிறது கஷ்டம், தமிழ் கற்றுக்கிறது கஷ்டம், நீ மற்ற பாஷைகள் கற்றுக்கிறது கஷ்டம், ஹிந்தி கற்றுக்கிறது கஷ்டம், குர்ஆன் கற்றுக்கிறது ரொம்ப லேஸ். முயற்சி செஞ்சிங்கன்னா ஒரே மாதத்தில் குர்ஆன் கடகடன்னு ஓதலாம். கடகடன்னு குர்ஆன் ஓதலாம். டெய்லி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணாலே போதும். இவ்வளவு பாக்கியம் அதில் இருக்குது. எனவே தாய்மாரில் ஒவ்வொருத்தரும் குர்ஆனை வீட்டிலே காலையிலும் மாலையிலும் ஃபஜ்ருக்கு பின்னாடி 1 மணி நேரம் ஓதுங்க, மக்ரிப் பின்னாடி 1 மணி நேரம் உட்காந்து குர்ஆன் ஓதுங்க. உங்கள் பிள்ளைகளை ஓத சொல்லுங்கள், அந்த வீட்டுக்கு பரக்கத்து வரும். முதல்ல தொழுகை, 2வது குர்ஆன், 3வது திக்ர். எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய திக்ரை அதிகமாக செய்கிறோமோ அல்லாஹ் தஆலா வாழ்க்கையின் சிரமங்களை நீக்குவேன்னு சொல்கிறான். ஒமன் யஷு திக்ரி ஒமன் ஆரலன் திக்ரி இன்னலஹு மஈஷத்துன் லன்கா. அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணித்தவர்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடி உண்டாகும். நெருக்கடினா எல்லாமே இருக்கும், நிம்மதியாக வாழ முடியாது, நெருக்கடி உண்டாகும்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நெருக்கடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்குது. அப்போ என்ன செய்யணுங்க? குறைஞ்சபட்சம் நீ ஒரு நாளைக்கு எல்லா தாய்மாரும் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு 100 தடவை அல்லாஹு அல்லாஹ் திக்ர் செய்யுங்க.
ஒரு 100 தடவை ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்க. ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் ஓதுங்க. ஒரு 100 தடவை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம் ஓதுங்க. இந்த 5 மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள், தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. 3 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா தாய்மார்களுக்கும். 5 நேரம் நீங்களும் தொழுவுங்க, உங்கள் குடும்பத்தார் கணவன் பிள்ளைகளையும் தொழுக சொல்லுங்கள். 2வது காலை மாலை குர்ஆன் ஓதுங்க. 3வது குறைஞ்சபட்சம் கொஞ்சம் திக்ராவது செய்யுங்க. இதனுடைய பரக்காத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் அருள்களையும் அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹ் நிம்மதியாக வாழச் செய்வானாக. நம்முடைய அல்லாஹ் தஆலா நம்முடைய இம்மை மறுமை தேவைகளை அவன் கருணையால் பூர்த்தி செய்வானாக. உடலில் ஆஃபியத்தும் சலாமத்தும் ஆரோக்கியம் நசீபாக்குவானாக. கேட்டதன்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.